என் பேர் சாந்தலட்சுமி. இப்பொழுது உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, தாய்ப்பால் விழிப்புணர்வை பற்றி சொல்ல போறேன். தாய்ப்பால் கொடுக்கறது அப்படிங்கிறது அம்மாங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இதா இருக்கும். அது எப்படி அப்படின்னா, நார்மல் டெலிவரி பிறந்திருக்காங்க, நார்மலா ஒரு குழந்தைய பிறக்குது அப்படின்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அம்மா நார்மல் டெலிவரினா எந்திரிச்சு உட்கார்ந்தே கொடுக்கலாம். அது எப்படி உட்கார்ந்து கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம சப்போர்ட்டா நல்லா சாஞ்சி நிமிர்ந்து உட்கார்ந்து குழந்தைய நம்ம மடியில ஒரு பில்லோவோ இல்ல குழந்தைக்கு உள்ள மெத்தை அப்படின்னு வச்சு நல்லா அணைச்சி ஒரு 45 டிகிரி தலை 45 டிகிரி மேல வச்சு இந்த முழங்கை அணவுல குழந்தையோட தலை இருக்கணும். குழந்தையோட நெஞ்சு பகுதி நம்மளோட நெஞ்சு பகுதியோட அணைச்சி கால் பகுதியை நல்லா அணைச்சி வச்சு கொடுக்கணும். அப்ப கொடுக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, காம்பை நல்லா உரிய விடணும். காம்பு பகுதி மட்டும் உள்ளார போகாம அதை சுற்றி உள்ள கருப்பு பகுதியும் உள்ளார போகணும். அந்த மேலுள்ள கருப்பு பகுதி பேர் ஏரியோலா அப்படின்னு பேர். அதோட சேர்ந்து காம்பை உறிஞ்சி இழுக்கும் போதுதான் அம்மாவுக்கு போதிய அளவு பால் கிடைக்கும். அப்ப பால் எப்படி கொடுக்கணும்னா, ஒரு 15 இருந்து 20 நிமிடம் கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது குழந்தைக்கு நிறைய பால் அது சுரப்பு அதிகரிச்சு அது வழியா போகும். இல்ல என்னால கொடுக்க முடியல, எனக்கு காம்புல வலிக்குது, காம்பு பகுதி புண்ணா இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா அப்ப அவங்க குழந்தைக்கு சரியா பால் புகட்டல, காம்பை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு. ரெண்டாவது அம்மா படுத்துக்கிட்டு பால் கொடுக்க கூடாது. படுத்துக்கிட்டு பால் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பொறையேறிடும். பொறையேறினா மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி படுத்துக்கிட்டு பால் கொடுக்க கூடாது. அடுத்தது என்னன்னா, அம்மாவுக்கு ஒரு 1 இன்ச் அளவு காம்பு பகுதி வெளியில இருக்கணும். அந்த 1 இன்ச் அளவு காம்பு பகுதி வெளியில இல்ல அப்படின்னா நம்ம அதுக்கு சில எக்ஸசைஸ்லாம் இருக்கு. சிரஞ்சி மூலியமா உறிஞ்சி அதை வெளியில எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச்சு வெளியில வரும். அப்ப குழந்தைய உரிய விட்டோம்னா அப்படியே படிப்படியா நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ண அது வெளியில வரும். அப்படியும் எனக்கு முடியல, வாய் வச்சு உரியல அப்படின்னா நிப்புள் ஷீல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நிப்புள் ஷீல்டுங்கிறது நம்ம மார்பக காம்பு மாதிரியே இருக்கும். அந்த காம்பு வழியா குழந்தைக்கு பால் வரும். நிப்புள் ஷீல்டு வச்சு கொடுத்தா நல்லது. இல்ல இது 3மே எனக்கு வரல, என்னால முடியல அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனை பெற்று அது வழியா பால் கொடுக்கணும். அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பால் தாய்ப்பால் தான் சிறந்த உணவுனா, அம்மா மேலும் மேலும் எனக்கு பால் கொடுக்குற உணர்வு வேணும், நான் என் குழந்தைக்கு நான் பால் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா பால் சுரப்பு அதிகரிச்சு குழந்தை வளர்ச்சி மேலும் மேலும் நல்லா இருக்கும். அப்ப நம்ம இந்த விழிப்புணர்வு எதுக்குன்னா, தாய்ப்பால் வாரங்கிறது நமக்கு இந்த ஆகஸ்ட் முதல் வாரம் இருக்குது. அதனாலதான் நம்ம உலக தாய்ப்பால் வாரமா கொண்டாடுறோம். எல்லா சிறந்த தாய்மார்களும் இதை ஒரு விழிப்புணர்வா ஏற்படுத்திக்கிட்டு தாய்ப்பால் என் குழந்தைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தாய்ப்பால் கொடுப்போம்.